தேசிய கருத்தொற்றுமையும் சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்தை உருவாக்குவதும் இது ரெண்டு தான் இறுதி தீர்வா இதுல இருக்க முடியும். தேசிய அளவுல கருத்தொற்றுமைக்கு சும்மா நாம் கி ஆவாஸ் கூட்டத்தை கூட்டிட்டு அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் பேசிட்டு போறாங்க. அப்ப மோடி எதுக்கு இருக்காரு? தேசிய கருத்தொற்றுமைக்கு மோடி வந்து வரவே மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு போவாரு, ட்வீட் போடுவாரு, மன் கி பாத்ல பேசுவாரு, திடீர்னு டிவியில உட்காந்து பேசுவாரு. ஆனா எதிர்கட்சிகளை கூட பேச மாட்டாரு. எதிர்கட்சிகளுடன் பேச மறுக்கிற, எதிர்கட்சிகளுடன் விவாதிக்க மறுக்கிற, என்ன நடந்தது என்பதை எதிர்கட்சிகளுக்கு தன் வாயால் விளக்க மறுக்கிற ஒரு பிரதமரை வைத்துக்கொண்டு இவ்வளவு முக்கியமான பிரச்சனையில் தேசிய கருத்தொற்றுமையை உருவாக்குவது என்பது மிக 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 கடினமான ஒன்று. எதிர்கட்சிகள் அமைதியா இருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. சார், ஆனா இப்ப திருமாவளவன் வந்து நீங்க பதில் தாக்குதல் நடத்திட்டீங்க, பதிலடி. அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகளை நீங்க உடனடியா சரி செய்யணும்னு உடனடியா உங்களுக்கு தேசப்பற்று இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த நாட்டு நடக்கலையான்ற ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதுக்காக தான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்ம ஏதாவது சொல்லிட்டு தேவையில்லாம இந்த தேசத்துக்கு எதிராக நம்மள பூச்சாண்டி எல்லாம் இனிமே இந்த பருப்பு வேகாதுங்க. இந்த அரசாங்கத்தை குறை சொல்றவன் எல்லாம் தேச துரோகி என்பது அயோக்கியர்களின் முதல் வேலை. பர்னாட் ஷா அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு இல்லை 150 வருஷத்துக்கு முன்னால, தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம். யாருக்கு தேசபக்தி இல்லை? வரி ஏய்க்கிறவன் தான் இன்னைக்கு தேசபக்தியை பத்தி பேசுறான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைக்கிறவன் தான் தேசபக்தியை பத்தி பேசுறான். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வரும்போது பயந்து ஒளிஞ்சு ஓடினவங்க தான் மும்பைல இன்னைக்கு பேசக்கூடியவங்க எல்லாரும். 2008 எங்க போனாங்கன்னு தெரியாது. எவன் ஒருத்தனையும் இன்னொருத்தன் தேசபக்தி இல்லாதவன் சொல்லுவது மிக 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 அயோக்கியத்தனமான